இல்ல ராகுல் காந்தி கன்சர்ன்ல தான் அவங்க பேசுறாங்கன்னு இப்ப கிடைக்கிற தகவல்லாம் அப்படிதானே வருது. திமுகவுக்கு எதிராக பேச சொல்றதே ராகுல் காந்தி அதை ரசிக்கிறாருன்னு தானே சொல்றாங்க. இந்த தகவல் இப்ப நம்மளுக்கே சொல்ற தகவல் வந்து சிஎம்க்கு தெரியாதா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே உளவுத்துறையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி எப்படி இருக்கும் அப்படிங்கிற சர்வே எடுத்து முடிச்சிருச்சு. அதுல பெரிய சக்சஸ், அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதுல திமுக தரப்புக்கு ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, பரவாயில்ல, ஒன்றும் எந்த இதுலையும் பாதிப்பே இல்லைன்னு. பெருசாக எதிர்பார்த்தது கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டங்களில் காங்கிரஸ் இல்லாத சூழ்நிலை நம்மளுக்கு என்னன்னு இல்லை. டிவிக்கோட தானே போகுது. ஒரு மேஜர் பார்ட்னர் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஏடிஎம்கேயோட போனால் திமுகவுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கலாம் சில தொகுதிகளில், சில மாவட்டங்களில். பட் இப்போ அப்படி இல்லை, டிவிக்கோட போகுது. கணிசமான வாக்குகளை பிரிக்கும், அவ்வளோதான். இந்த மைனாரிட்டி வாக்குகளை குறி வச்சு சிவன் ட்ரை பண்ணுவாங்க. திமுக இதுக்கு தயாராகிடுச்சு, அவ்வளோதானே. மைனாரிட்டி வாக்குகள் ஏற்கனவே நினைச்சது தான். அதனால் என்னை பொறுத்தவரை அதெல்லாம் திமுக ஒன்று பெருசாக அதை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியோ தயாராகிட்டாங்க. அவங்க வந்து ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடியே தயாராகிட்ட மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன்.